அடுத்ததாக இந்நிகழ்வில் உரையாற்றுவதற்காக அல் மஸ்ஜித் நூரியா ஜும்ஆ பள்ளியின் தலைவர் சட்டத்தரணி என் நவால் அவர்களை இவ்விடம் அழைக்கிறேன். மக்களே, அல் மஸ்ஜித் நூரியா மதரசாவின் அதிபர் அவர்களே, இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, பள்ளி நிர்வாக சபையின் அங்கத்தவர்களே, இந்த விழாவின் நாயகனான அன்வர் மௌலவி அவர்களே, எனது அருமை சிறார்களே, எதிர்கால தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஒரு காலத்தில் நிர்வாக சபையினால் மௌலவிகளை தேடிக்கொண்டிருந்தோம். அந்த தேடுதலின் விளைவாக இந்த இடத்திற்கு வந்த எங்களது குத்பாவுக்காக வந்த மௌலவி ரிஃப்கி சலஃபி அவர்கள் அன்வர் மௌலவி அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். எங்களுக்கு யார் என்றும் அடையாளம் தெரியாது, எப்படிப்பட்டவர் என்றும் தெரியாது. நாங்கள் வர சொன்னோம். முதலாவது குத்பாவை ஓதிவிட்டு அவர் போய்விட்டார். பிறகு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இங்கு வந்தார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் இங்கு வந்த பின்னர் எங்களது உள்ளங்களுக்குள் எவ்வளவு இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு அறிவோம். இந்த பள்ளியை பொறுத்த மட்டில் நிர்வாக சபை என்ற ரீதியில் நாங்கள் அவரோடு கடந்த 7 மாதங்களாக கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கல்களில் அவர் நிர்வாக சபையோடோ இங்கு தொழுகைக்காக வருகின்ற அல்லது இந்த இடத்துக்கு வருகை தருகின்ற பொதுமக்களிடமோ எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல், எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் இல்லாமல் நெகிழ்வு தன்மையோடு நடந்தவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இவர் இந்த மதரசாவின் ஹிஃபுல் பிரிவை பொறுப்பாக எடுத்தும், முதலாம் ஆண்டின் சில பகுதிகளை பொறுப்பாக எடுத்தும், அல் குர்ஆனை கற்றுத் தருவதற்காக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை காட்டி தருவதற்காக பெரும் முயற்சி எடுத்திருக்கின்றார். அதன் மாற்றங்கள் தொடங்குவதற்கு முதலே எங்களை விட்டும் அவர் பிரிந்து செல்கின்றார் என்பது கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும், அவர் அவருடைய எதிர்காலத்தை அல் குர்ஆனின் பக்கம், ஹதீஸின் பக்கம் வளர்த்து கொண்டு ஒரு மதனியாக இலங்கைக்கு திரும்ப இருக்கிறார் என்பதில் சந்தோஷம் அடைகின்றோம். அதிகமாக நாங்கள் சொல்வதில் அர்த்தமில்லை என்று நினைக்கின்றேன். சுருக்கமாக சொல்வதானால், மீண்டும் இந்த கலாவதிக்கு வந்து உங்களது பணியை தொடர்வீர்கள் என்றால் நாங்கள் சந்தோஷம் அடைவோம் என்ற செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு நிர்வாக சபை சார்பாக அவருக்கும், அதே மாதிரி இந்த ஊர் சார்பாக அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது எதிர்காலம் வளமாக அமையவும், நீங்கள் செல்லுகின்ற நோக்கம் சிறப்பாக நிறைவேறவும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.